ஹாய் நான் Adeeb. Realme இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Realme C33ங்கிற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷும் வருது. ரியல்மியோட பிராண்டிங்கும் பேக் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ளோசி ஃபினிஷில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்க டிசைன் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் ரியல்மி இந்த ஃபோனில் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ப்ளூ, கோல்டு, நைட் சி. இந்த ஃபோனோட கலர் வேரியண்ட்டிலே ப்ளூ கலர் வேரியண்ட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தெரியுது. இந்த ஃபோனோட ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி டிசைன் தான் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்குறாங்க. iPhone 12 வந்ததுக்கப்புறமா எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட ஃபோனில் பாக்ஸி டிசைன் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரியல்மி அப்படியே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிராம் தான் வருது. 8.3 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ். இந்த ஃபோனோட லைட் அண்ட் தின்னான ஒரு ஃபோன் தான். ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. நார்மலாக 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே ஃபோனோட பேக் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுப்பாங்க. ஆனால் ரியல்மி இங்கே சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பிடிக்காதவங்களுக்கு இந்த சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் வருது. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். அப் டு 1 TB வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜும் இந்த ஃபோனில் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். 1 TB மெமரிக்கான ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, ஷாக் ஆயிருவீங்க. அப்புறம் ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட்டு, பிரைமரி மைக்ரோஃபோன், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஓவரால் டிசைன் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரான டிசைன் தான் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ரியல்மி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ப்ளூ கலர் வேரியண்ட் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே ப்ளூ கலர் வேரியண்ட் பிடிச்சிருக்கு. 6.5 இன்ச்சுக்கான எல்சிடி டிஸ்பிளே தான் அதில் கொடுத்துருக்காங்க. நார்மல் 60 ஹெர்ட்ஸுக்கான டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வருது. 120 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிங் ரேட் இந்த ஒரு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. கோர்னிங் கோர்லாஸோட ப்ரொடெக்ஷன் இந்த டிஸ்பிளே இருக்குதாங்கிறத ரியல்மி அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசோக் T612 ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மாதிரி G57 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. ஓவரால் இந்த ஒரு ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் தான் இந்த யூனிசோக்கோட T612ங்கிற ப்ராசஸர். LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் வருது. நார்மலாக 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற அதிக ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா eMMC ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே UFS ஸ்டோரேஜ் டைப் நமக்கு தராங்க. அது இங்கே ஒரு அட்வான்டேஜ் தான். 2.4 GHz சிங்கிள் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5 தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 தான் வருது. ரியல்மி UI S எடிஷன் தான் இந்த ஃபோனோட யூசர் இன்டர்ஃபேஸ். 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இந்த ஃபோனில் வருது. 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜரை நமக்கு பாக்ஸ்லேயே தராங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் அதிக பிராண்ட்ஸுமே 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் நமக்கு தராங்க. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா வருது. ஒரு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அப்புறமா ஒரு AI லென்ஸும் வருது. இந்த AI லென்ஸு டோட்டலாக ஒரு டம்மியான கேமரா தான். அதனால பெரிய யூஸ் ஒன்றுமே கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா இந்த 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். எனக்கு தெரிஞ்ச 50 மெகா பிக்சல் கேமரா 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் அதிக பிராண்ட்ஸுமே கொடுக்கறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபோனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட 50 மெகா பிக்சல் கேமரா தான். இந்த ஃபோனில் 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜான இமேஜ் குவாலிட்டி தான் இருக்கும். 50 மெகா பிக்சல்னு கேட்கும்போது இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம். நார்மல் இந்த 10,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸில் இருக்கிற இமேஜ் குவாலிட்டி எவ்வளோக்கு இருக்குதோ அந்த குவாலிட்டி தான் இந்த ஃபோன்லையும் கொடுப்பாங்க. கேமராவோட மெகா பிக்சல் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இமேஜ் குவாலிட்டி பெட்டராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இமேஜ் ப்ராசஸிங் பெட்டராக இருந்தால் தான் அந்த ஃபோன்லேருந்து எடுக்கிற ஃபோட்டோஸோட இமேஜ் குவாலிட்டியுமே பெட்டராக இருக்கும். 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவது இதில் கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபோனோட ரியல் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் ஷூட் பண்ண முடியும். 720p வீடியோஸும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் ஷூட் பண்ண முடியும். 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் டோட்டலாக 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 8,999 ரூபாயும், 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 9,999 ரூபாயும் தான் வருது. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் செப்டம்பர் 12ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட், ரியல்மி ஸ்டோர் வழியாக நம்மளால் வாங்க முடியும். அப்புறம் இந்த ஃபோன்ஸுக்கு பேங்க் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. அது உங்களால்
உங்களால் கிளைம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கிளைம் பண்ணி இந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனோட 3GB 32GB வேரியண்ட்டுக்கும் 4GB 64GB வேரியண்ட்டுக்கும் ₹1000 தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோனை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட 4GB 64GB வேரியண்ட் எடுங்க. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம இன்ஸ்டாகிராம் வழியாக தான் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.